இரவு ஒரு சாதாரணமான ராத்திரி மாதிரிதான். காடு மூடுபனியால் குளிர்ந்து நிற்கிறது. அப்போது ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் காடு முழுவதும் கேட்டது. அந்த சத்தம் காற்றில் பரவி மிரள வைத்தது. காட்டில் உள்ள மரங்களின் கூட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பறவைகள் அந்த சத்தத்தால் பயத்தில் வானத்தை நோக்கி பறந்தன. அந்த காட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் அவளது வயிற்றை பிடித்துக் கொண்டு பயத்தில் அலறி அடித்து ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் மூச்சை வேகமாக விட்டுக்கொண்டு ஓடினாள். ஆனால் அதே நேரத்தில் அவளை துரத்தியது ஒரு அடையாளம் தெரியாத கருப்பு உருவம். அந்த உருவம் அதன் கூர்மையான நகங்கள், கருத்த கண்கள், கோர பற்கள் இரவில் மிரள வைக்கும் ஒன்றாக இருந்தது. கர்ப்பிணி பெண் ஓட முடியாமல் ஒரு நிமிடம் நின்று பின்னால் திரும்பினாள். அவளது கண்கள் பயத்தில் விரிந்தன. அந்த உருவம் அவளின் பின்னால் நின்றது. அவளது கால் நடுங்க கீழே விழுந்தாள். மறுபடியும் எழுந்து ஓட முயன்றாள். ஆனால் அந்த உருவம் தனது கைகளால் அவளது வயிற்றை தொடப்போனது. மலை கிராமத்தில் தன் குடிசையில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு முதிய பெண்ணிற்கு வந்த கோரமான கனவு அது. பயத்தில் முதிய பெண் முழித்துக் கொண்டாள். உடனே கனவு கலைந்தது. அவள் காணும் அனைத்து கனவுகளும் பலிக்கும் என்பதால் அந்த பெண்ணின் மனம் பதட்டமாக அலைமோதியது. அவள் எழுந்து அருகில் இருந்த மண் பானையில் இருந்து ஒரு குவளை எடுத்து தண்ணீர் குடித்தாள். அந்த நேரத்தில் தடால் தடால் என்று யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அந்த பெண் பயத்தில் யார் அது என்று கேட்டாள். எந்த பதிலும் இல்லை. யாரோ கதவை தட்டிக் கொண்டே இருந்தனர். இவள் மெதுவாக கதவின் அருகில் சென்றாள். கதவை மெல்ல திறந்தாள். அப்பொழுது ஒரு போர் வீரனை போன்ற மனிதன் மிகுந்த பதட்டத்துடன், நீங்கள் மருத்துவச்சுதானே, ஒரு அவசர உதவி வேண்டும், தயவு செய்து என்னுடன் வாருங்கள் என்றான். அதற்கு அந்த பெண், இந்த நேரத்தில் யாரப்பா நீ, எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டாள். செல்லும் வழியில் விளக்கமாக கூறுகிறேன், தயவு செய்து என்னுடன் இப்போதே வாருங்கள் என்று அவர் பரபரப்பாக கூறினார். இருவரும் அவசரமாக இருள் சூழ்ந்த அந்த இரவில் காட்டின் வழியாக நடக்கத் தொடங்கினர். என் பெயர் மகிழன். என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. உங்கள் உதவி தேவைப்படுகிறது. இந்த கிராமத்தில் உங்களை பற்றி விசாரித்தேன். உங்கள் வீட்டை காட்டினார்கள். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று மகிழன் கேட்டான். தம்பி, உண்மையைத்தான் சொல்கிறாயா என்று மருத்துவச்சி கேட்டாள். ஏன் என்று மகிழன் கேட்டான். அதற்கு மருத்துவச்சி ஒரு கரிய அரக்கனின் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் சுவை மிகுந்த ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து, தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும். இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது. அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்வதாக முனிவருக்கு வாக்களித்தான். ஆனால் அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான். அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான். நாளடைவில் அது வளர்ந்து பெரிய மரமாக ஆகிவிட்டது. ஆனால் அதிசயம் என்னவென்றால், அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ கூட காய்க்கவில்லை. நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன. மன்னன் காத்து காத்து ஏமாந்து விட்டான். இறுதியில் கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான். அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும் மன்னனை நோக்கி, மன்னா, நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல. பல ஆண்டுகள் தவம் செய்து என் குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி அது. அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னனாகிய நீ சுவைப்பது சிறந்தது என்றுதான் நான் உன்னிடம் கொடுத்தேன். ஆனால் நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலைக்கு வாங்கி கொண்டாய். மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும். ஒரே ஒரு பழம்தான் காய்க்கும். மீண்டும் அது காய்க்காது. அது மட்டுமல்லாது, ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் உண்ண வேண்டும். அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்பதையே இதன் தாத்பரியம் கூறுகிறது என்று முனிவர் விளக்கினார். அப்படியானால் இந்த மரத்தில் விளையும் கனியை யார் உண்ண வருவார்கள் என்று முனிவரிடம் மன்னர் கேட்டார். அதற்கு முனிவர், வேறு நாட்டிலிருந்து வரும் ஒரு கன்னிப்பெண் தான் இந்த கனியை உண்பாள். அவள் அஷ்டமாக சக்திகளை உடையவள். அவள் ஒரு தெய்வ பிறவி. மேலும் அவள் மானிட பிறவியே அல்ல, சகல சக்திகளும் வாய்ந்தவள். ஆதலால் நீ இந்த மரத்தின் கனி உனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை வெட்டிவிடாதே. சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கன்னி பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பாள். அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடை பெற்று சென்றார். இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்துவிட்டான். அவர் சென்றவுடன் அந்த கனியை நானே சுவைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டான். மேலும் அது விளையப் போகும் ஒரே ஒரு கனி என்பதால் அதனை யாரும் உண்டுவிடாமல் இருக்க அந்த மரத்திற்கு 24 மணி நேரமும் காவலை நீட்டித்துக் கொண்டே இருந்தான்.
அதே நேரத்தில் வேறு நாட்டில் கரிமேசுவரன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அந்த நாட்டின் குலத்தொழில் யானை வியாபாரம் தான். அவ்வாறு அந்த நாட்டில் இருந்து யானை வியாபாரம் செய்து கொண்டு தாரகன் என்ற ஒருவன் தன் மகளுடன் நாடு கடந்து வரும்போது அவனும் அவன் மகள் தாரணியும் ஆனைமலை பகுதிக்கு வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள். தாரணி அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களுடன் சென்று ஒரு நாள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தாள். அந்த பெண் தாரணி எங்கு குளித்துக் கொண்டிருந்தாளோ அந்த ஆற்றின் அருகில் தான் அந்த மாமரம் இருந்தது. இவள் குளித்துக் கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக ஆற்றில் விழுந்து இவளை நோக்கி வந்தது. இவள் பொன்னிறமாக ஈர்க்கப்பட்ட அந்த கனியின் அழகில் மயங்கி அதை எடுத்து சுவைத்து விட்டாள். உடனே செய்தி அரசனுக்கு எட்டியது. அரசன் உடனே தாரணியையும் அவள் தந்தையையும் அழைத்து வரச் செய்தான். தாரணியோ உடனே மன்னனிடம் இருகரம் நீட்டி உயிர் பிச்சை வேண்டினாள். மன்னா, நாங்கள் வேறு நாட்டில் இருந்து வருகிறோம். தாங்கள் முரசு அறிவித்ததோ தண்டோரா போட்டதோ எதையும் நாங்கள் அறியோம். மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வார்கள் என்றும் எனக்கு தோன்றவில்லை. ஆதலால் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்தருள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். அவள் கோரிக்கையை செவிமடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்திற்கு அனுப்பினான். கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று அவளை கொலை செய்தனர். அந்த நேரத்தில் அவள், மன்னா, நான் மரித்தாலும் மீண்டும் வருவேன். மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன். என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள். நீயும் கொடிய அரக்கனாக மாறிவிடுவாய் என்று சாபமிட்டு உயிர் நீத்தாள். சில ஆண்டுகள் கழித்து நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவரது வம்சத்தையே பூண்டோடு அழித்தார்கள். நன்னன் மட்டும் உயிர் தப்பித்து காட்டுக்குள் ஓடிவிட்டான். அந்த நன்னன் தான் பல ஆண்டுகள் கடந்தும் இங்கு ஒரு அரக்கனாக இருக்கிறான். ஏதேனும் பெண் கருவுற்றால் அந்த பெண் நிறைமாத காலம் நெருங்கும் போது, அவள் தனியாக இருக்கும் போது அல்லது அவள் தனியாக செல்லும் போது மிளகாய் அரைத்து அவள் வயிற்றில் தடவி விடுவான் அல்லது அவள் மீது தெளிப்பான். உடனே அந்த பெண்ணின் கரு சிதைந்து விடும். அந்த அரக்கன் அந்த கருவை தின்று விடுவான் என்று அந்த மருத்துவச்சி சோகமாக கூறினாள். இதை கேட்ட மகிழனுக்கு இதயம் வெடித்தது போல் உணர்ந்தது. தன்னுடைய மனைவியை காட்டில் தனியாக விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவன் உணர்ந்தான். நீ யாரப்பா? உன் மனைவி எங்கே என்று அந்த மருத்துவச்சி கேட்க மகிழன் அவனுடைய கதையை கூற ஆரம்பிக்கிறான். ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர். அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள். கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையே நடத்தி கொள்ள விரும்பினாள். நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது. மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான். ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம். இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது. அடர்ந்த காடு, வனவிலங்குகள் அதிகம், அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே, என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான். அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி, 2 கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம். அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார். அவர் முக்காலமும் உணர்ந்தவர். தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர். நன்கு மருத்துவம் செய்வார். அவரிடம் செல்வோம். கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள். பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள். மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது. அச்சமயம் கணவனிடம், என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள். அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள். தயவு செய்து அழைத்து வாருங்கள். நான் எங்கும் போக மாட்டேன். இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள். கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றான். இவ்வாறு தன் கதையை மருத்துவச்சியிடம் கூறினான் மகிழன். அதை கேட்டு அந்த மருத்துவச்சி அதிர்ந்து, ஐயோ, என்ன காரியம் செய்தாய் தம்பி? யாராவது இந்த காட்டில் கர்ப்பிணி மனைவியை தனியாக விட்டு வருவார்களா என்று கேட்டாள். இதை கேட்ட இருவரும் விரைவாக அவள் இருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். அங்கு வந்து பார்த்த பொழுது மனைவியை காணவில்லை. இது என்ன இறைவா சோதனை என்று வருந்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மருத்துவச்சி, ஆஹா, நான் கண்ட கனவு பலித்து விட்டது, என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று யோசிக்கத் தொடங்கினாள். அந்த நேரத்தில் அவர்கள் அங்கு கண்ட காட்சி மயிர்கூச்செறிய வைத்தது, ரத்தம் உறைய வைத்தது. அங்கு அவர்கள் கண்ட காட்சி, அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறினார். உடனே அவன் மருத்துவச்சியிடம், அம்மா, தாங்கள் கண்ட கனவு பலித்து விட்டது என்று கூறுகிறீர்களே, தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள்? என்ன நடந்தது என்பதை சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே மருத்துவச்சி கூறினால், நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் அவளை நோக்கி கையை நீட்டிக் கொண்டு வந்தது. அதை கண்டு அவள் பயத்தில் எழ முடியாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல், என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று அந்த கருத்த
உருவத்திடம் கெஞ்சினாள். ஆனால் அந்த கோர உருவம் அவளை விடாமல் துரத்தியது. அந்த நேரத்தில் அவளுடைய போராத காலம். அவள் அங்கிருந்து மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் இறந்தாள். அதே நேரத்தில் அவள் உடலில் இருந்து உயிர் பிரிந்து வானளாவிய ஒரு பயங்கர ஜோதி ரூபமாக கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாக திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரியக்கூடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது. இதுவேதான் நான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவச்சி அவளுடைய கணவனிடம் கூறினாள். மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல, அந்த பெண் தான் தாரணி. கரிய உருவமாக இருந்த மன்னன் நன்னன் மாங்கனிக்காக கொன்ற பெண்ணே அது. அவள்தான் உன் மனைவியாய் மறுபிறவி எடுத்து வந்து தெய்வ சக்தியுடன் தோன்றி அந்த கரிய உருவத்தை கொன்றாள். வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள். பக்தர்களையும் மனிதர்களையும் இரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்று கூறினாள் மருத்துவச்சி. காமதேனுவினால் இடப்பட்ட சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததால் மாசாணி என்று பெயர் பெற்றார். இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வ பிறவி. இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதன் மூலம் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும். மாட்டுச் சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்று இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள். அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாறு என்றும் சிலர் மன்னனின் மாங்கனியை சாப்பிட்டதால் வந்த விளைவாக மாங்கனி அம்மன் மாசாணி அம்மன் ஆனது என்றும் கூறுவர். இது தவிர மாசாணி அம்மனை பற்றிய வேறு ஒரு வரலாறும் உண்டு. அதையும் சற்று காண்போமா? ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர். தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர். இத்தகைய தவசீலர் ராஜ ரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார். இவர் ஒரு முறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தாடகை என்ற இராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள். தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றவள். மேலும் ராவணனிடம் இருந்தும் பல சக்திகளை பெற்றவள். இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ராமர் லட்சுமணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறுகிறார். ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள். அவள் பெண்ணே அல்ல, அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார். அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீராமர் ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார். ஈஸ்வரியும் ராமர் முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சில சூட்சுமங்களை கூறுகிறார். அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரியாக உருவாக்கி அந்த மண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார். அதேபோல் ராமர் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார். அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார். தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு உருவானதுதான் மாசாணி அம்மன் என்று ஒரு வரலாறும் உண்டு. இதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாறு ஆனது. சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பார்த்து இருப்பீர்கள். மாசாணி அம்மன் மட்டும் 17 அடி நீளத்தில் படுத்து கிடப்பார். இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு. 17 அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயினுடன் படுத்து கிடக்கும் அழகே தனி. இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய், பிசாசு முதலிய பிடித்திருப்பவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது. மேலும் பொன், பொருள், நகை போன்றவற்றை திருடிச் சென்றோ இல்லை பணம் வாங்கிக் கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு. அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது. அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம், இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க லைக் மூலம் எங்களுக்கு உங்க ஆதரவை காட்டுங்க. வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதில் தெரிஞ்ச கதை, தெரியாத கதை எது என்று உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் அழுத்துங்க. அப்போதான் எங்கள் அடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம எங்களின் மற்ற வீடியோக்களையும் கண்டிப்பா பாருங்க. உங்களின் வரலாற்றை நம்பிக்கையோடு தரவேற்றுவது எங்கள் நோக்கம். நன்றி. உங்கள் ஆதரவை தொடர்ந்து நலமுடன் வளர்க்கும் சரித்திரம் குடும்பத்தினருக்கு நம் வரலாறு, நம் பெருமை.